கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. விசுவாசமாக இருக்கிறவங்க வெட்கப்படுவதில்லை. ஆமென். நீங்கள் இயேசுவை நம்புறீங்கள, இயேசுவா மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கீங்களா? நிச்சயமாக இயேசுவா எனக்கு செய்வார். ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், எனக்கு தரிசனம் தந்திருக்கிறார், என்னை கைவிட மாட்டாருன்னு நம்புறீங்களே? இயேசுப்பா சொல்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. என்னை நம்புறல, என்னை விசுவாசிக்கிறல, நீ வெட்கப்பட மாட்ட. நீ யார் முன்னாடி வெட்கப்பட்டு நிற்க மாட்டேன்னு இயேசுப்பா சொல்கிறாரு. ஆமென். அது உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், உங்கள் படிக்கிற இடத்துல இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, நீ வெட்கப்பட மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா வாக்கு கொடுக்குறார். இனி நீங்கள் வெட்கப்பட போவதில்லை. ஏசப்பா உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசமாக இருங்க, உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.